Students, இப்போ next நம்ம பார்க்க போகிறது types of electron emission. அப்போ the metal selected for electron emission, நம்ம electron emissionக்கு select பண்ணக்கூடிய metal எப்படி இருக்கணும்? Have low work functionாக இருக்கணும். Okay, the electron emission is categorized into different types. வெவ்வேறு டைப்ஸாக நம்ம categorize பண்ண போகிறோம் depending upon the form of energy being utilized. எந்த ஃபார்மில் எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஹீட்டா லைட்டா எலக்ட்ரிக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எலக்ட்ரான் எமிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பீயிங் யூட்டிலைஸ்டு. தெர் ஆர் மெயின்லி 4 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தெர்மியானிக் எமிஷன். ஸோ தெர்மல்னால் என்னது? ஹீட். அப்போ ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வெளியேற்றுறது. அப்போ when a metal is heated to a high temperature, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் மெட்டல், அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கான் இல்லையா, அதெல்லாம் அந்த மெட்டல்குள்ளேயே என்ன பண்ணிகிட்ருக்கு? மூவ் பண்ணிகிட்ருக்கு. when we heat this metal, அப்போ ஹீட் பண்ணும்போது இந்த தெர்மல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுறோம், ஹீட் எனர்ஜி. அப்போ the electron acquire sufficient energy, அப்போ அதிகமான எனர்ஜி அந்த எலக்ட்ரான் கிடைச்சோன்னே they are escape from the metal surface. ஓகேவா? அப்போ this type of emission is called thermionic emission அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the intensity அப்படிங்கிறது என்னன்னா number of electrons emitted per second. அப்போ the intensity of thermionic emission எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா metal used and the temperature given to the metal. அப்போ அந்த மெட்டல் எந்த மெட்டலை யூஸ் பண்ணுறோங்கிறதையும் அங்கே கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த டைப் ஆஃப் தெர்மியானிக் எமிஷன் எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேத்தோட் ரே டியூப், அதை அடுத்த லெசனில் படிப்போம். அடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அது இந்த பாடத்திலே வருது. எக்ஸ்ரே டியூப், இதிலெல்லாம் இந்த தெர்மியானிக் எமிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை அழகாக இந்த மாதிரி படத்தில் கொடுத்துருக்கான். ஒரு ஃப்ளம்மண்ட், இட் இஸ் ஹீட்டட் பை திஸ் பேட்ரி. அப்போ இந்த பேட்ரியில் ஹீட் ஆகும்போது த ஃப்ளம்மண்ட் இஸ் ஹீட்டட் இன் த ரெட் ஹாட் கண்டிஷன். அப்போ நல்ல சிவப்பு நிறமாக அது ஹீட் ஆகும்போது அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கெட் சஃபிஷியன்ட் எனர்ஜி அண்ட் தே எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஃப்ளம்மண்ட். ஸோ திஸ் type of filament heated by this battery and emitting electrons, this is used in X-ray tube and cathode ray tube அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எமிஷன் occur when very strong electric field is applied across this metal. அப்போ இந்த மெட்டலுக்கு அக்ராஸாக இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பிளேட், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் வச்சு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா புல் த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் பிளேட் தன் பக்கமாக இழுக்கும். ஓகேவா? அண்டு ஹெல்ப்ஸ் தம் டு ஓவர் கம் திஸ் சர்ஃபேஸ் பேரியர். இந்த பேரியர்லேருந்து க்ராஸ் பண்ணி இங்கிட்டு வெளியேற்றிடும். அப்போ திஸ் டைப் ஆஃப் எமிஷன் இஸ் கால்டு ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளேயில் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஃபோட்டோனா என்னது? ஃபோட்டான் அப்படிங்கிறத இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த புக்கில் படிக்க போகிறோம், இந்த யூனிட்டில். ஸோ ஃபோட்டானுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லைட்டை குறிக்குது. அப்போ ஃபோட்டான் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா லைட். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னா த எலக்ட்ரான் இஸ் எமிட்டட் வித் த யூஸ் ஆஃப் லைட். அப்போ when electromagnetic radiation of suitable frequency, அப்போ ஒரு சூட்டபிள் ஃப்ரீக்குவன்சி உள்ள ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கெயின் எனர்ஜி ஃப்ரம் திஸ் ரேடியேஷன்.
அந்த ரேடியேஷன்லேருந்து அதுக்கு எனர்ஜி கிடச்சி அது அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். திஸ் இஸ் கால்டு எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? when electromagnetic radiation of suitable frequency is incident on the surface of the metal, the energy is transferred from the radiation to electron. the radiationலேருந்து அந்த எனர்ஜி எங்கே போயிடுது? எலக்ட்ரானுக்கு போயிடுது. ஓகேவா? அப்போ the energy is transferred from the radiation to the free electron. அப்போ hence the free electrons get sufficient energy and cross this surface barrier. அப்போ surface barrierலேருந்து வெளியே போயிடுது. அப்போ the photoelectric emission takes place அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட், இங்கேருந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். the number of electrons emitted depends on the intensity of the radiation, incident radiation. ஸோ இந்த மாதிரி டைப் எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஃபோட்டோ டயோட்ஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷன்னா எலக்ட்ரானை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியேற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ். அப்போ ஹை ஸ்பீட்னா இட் ஹேவ் மோர் கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான்ஸ். இது மேலே வந்து படும்போது த எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டல் ரிசீவ் எனர்ஜி ஃப்ரம் தி ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான். த ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான்ட்டு இது எனர்ஜி வாங்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் மெட்டல் சர்ஃபேஸ். இட் ஓவர் கம் த சர்ஃபேஸ் பேரியர். ஸோ these electrons, emitted electrons are called secondary electrons அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மோதக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ட்டு எனர்ஜி வாங்கிட்டு இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியேறுது. அதனால் இதுக்கு பேர் செகண்டரி எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். when a beam of fast moving electrons strike the surface of the metal, the kinetic energy of the striking electron is transferred to the free electron on the metal surface. Thus the free electrons get sufficient kinetic energy so that the secondary emission of electrons occur. இது எதில் நடக்குது அப்படின்னா, இமேஜ் இன்டென்சிஃபையர், ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்லலாம் நடக்குது. அப்போ நம்ம இப்போ 4 வகையான எலக்ட்ரான் எமிஷனை நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பிக் கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்கலாம். தனித்தனியாக கேட்டாங்கன்னா ஒரு 2 மார்க்கில் எதிர்பார்க்கலாம்.